ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரகாஷ் முன்னிலை பெற்றிருக்கிறார். தொடக்க நிலையில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் முன்னிலை பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் 2700 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 39 தொகுதிகளில் 29 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்திருக்கிறது. திமுக கூட்டணி வேட்பாளர்கள் 28 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஒரு இடத்தில் முன்னிலை பெற்றிருப்பதான தகவல் வருது. விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் முன்னிலை முகத்தோடு இருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டிருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் விருதுநகரில் தற்போது முன்னிலை முகத்தோடு இருக்கிறார். அகில இந்திய அளவில் பார்த்தோமேயானால் பாஜக கூட்டணி 282 இடங்களில் முன்னிலை முகத்தோடும், இந்தியா கூட்டணி 192 இடங்களில் முன்னிலை முகத்தோடும், மற்ற கட்சிகள் சுயேட்சைகள் 16 இடங்களில் முன்னிலை முகத்தோடும் இருக்கக்கூடிய நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 28, அதிமுக கூட்டணி 1, அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணி 282, இந்தியா கூட்டணி 192 என்ற எண்ணிக்கையில் முன்னிலை முகத்தோடு இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விருதுநகரின் கருத்துக்களையும் கேட்டறியலாம். விருதுநகரில் விஜயபிரபாகரன் தேமுதிக வேட்பாளர் முன்னிலை முகத்தோடு இருக்கிறார். ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரகாஷ் முன்னிலை பெற்றிருக்கிறார். தொடக்க நிலையில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் முன்னிலை பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் 2700 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 39 தொகுதிகளில் 29 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்திருக்கிறது. திமுக கூட்டணி வேட்பாளர்கள் 28 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஒரு இடத்தில் முன்னிலை பெற்றிருப்பதான தகவல் வருது. விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் முன்னிலை முகத்தோடு இருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டிருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் விருதுநகரில் தற்போது முன்னிலை முகத்தோடு இருக்கிறார். அகில இந்திய அளவில் பார்த்தோமேயானால் பாஜக கூட்டணி 282 இடங்களில் முன்னிலை முகத்தோடும், இந்தியா கூட்டணி 192 இடங்களில் முன்னிலை முகத்தோடும், மற்ற கட்சிகள் சுயேட்சைகள் 16 இடங்களில் முன்னிலை முகத்தோடும் இருக்கக்கூடிய நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 28, அதிமுக கூட்டணி 1, அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணி 282, இந்தியா கூட்டணி 192 என்ற எண்ணிக்கையில் முன்னிலை முகத்தோடு இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விருதுநகரின் கருத்துக்களையும் கேட்டறியலாம். விருதுநகரில் விஜயபிரபாகரன் தேமுதிக வேட்பாளர் முன்னிலை முகத்தோடு இருக்கிறார்.